இது கிரிப்பர் செட்டில் ரெண்டாவது மாடல் வந்து எப்படி ஈஸியாக குறைவான டைம் இதில் வந்து அடிக்குதுன்னு பார்த்தோன்னா லைன் பக்கம் ஒயரை வச்சு உடனே இப்படி வச்சு ஒரு பெண்டு போட்டு உடனே அதை எம்பின்னு யூக்லாம் போட்டு, ஏன்னா யூக்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அவரே எடுத்து போட்டு எதுவும் எடுக்காது, ஒரே ஆள் தான் எடுத்து போடணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் மேலாம் வைக்க மாட்டாங்க, கீழே தான் வச்சுருக்கோம். எல்லா பொருளும் கீழே இருக்கும். நான் உங்ககிட்ட வீடியோன்றதால மேலே வச்சு வீடியோ எடுக்கிறோம். இந்த யூக்லாம் போட்டு இந்த போல் நெட்டு போட்டுருங்க முதல்ல, இல்லைன்னா லைட்டாக நான் மாறி வந்துச்சுன்னா போட முடியாது. சும்மா கை டைட்டு வச்சா போதும். பைண்டிங் அடிக்கிறது அந்த கேப்பில் விட்டுட்டு 18 சுற்று கேட்பாங்க அவங்க. 18 சுற்று மிகாமல் இருக்கணும்னு வரும். சுத்தராக பாருங்க. கிரிப்பரில் ஒயரை வைங்க. பைண்டிங் தான் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுறது, டைமிங்கில் இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் சீக்கிரம் சுற்றிக்கணும். அவர் எங்கள் எல்லை சார். நெருக்கி சுத்துவா. ஓகே, சுற்றிட்டாரு. டிஸ்கில் மாட்டுறாங்க. எம்பின்னு போடணும். எம்பின்னு போட்டு இது வந்து ஜம்பர் ஒன்றும் மேலே கீழே ஜம்பர் வயரை கீழ் சைடில் திருப்பிட்டு போட்டு கோஷா 1 முழம் போடணும். இல்லை 6 சுற்றுக்கு மேலே இருக்கணும். 1 முழம் இருக்கணும் கோஷா. பெரிய கவர் கொடுப்பாங்க. இங்கே உங்களை செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு சின்ன கவரில் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். ஒரு அரை அடிக்கு மேலே 1 முழம் அவங்க கணக்கு. ஈத்து இப்படி ஒரு டைட் பண்ணால் அது டைட் ஆகிடும். கவரை பிடிச்சி ஈத்து காட்டணும். கோஷா கிரிப்பர் செட்டு செக் பண்ணி காட்டணும். நம்ம கிரிப்பர் செட் இப்படி தான் அடிக்கணும். அப்படி இதில் டவுட் இருக்குதுன்னா அங்கே பக்கத்தில் நம்ம எந்த செக்ஷன் பக்கத்தில் இருக்கிறோம், நம்ம ஊருக்கு பக்கத்தில் அந்த இபி ஆஃபீஸுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களோ இல்லை எல்ஐயோ போகிறோம்னா அவங்ககிட்ட கேட்டு அவங்க கூட கொஞ்ச நாளைக்கு போனால், 1 வாரமாக 10 நாள் போனால் ட்ரெயினை போயிட்டு கற்றுக்கலாம்.